டாக்டர் பால் உங்களுடைய நண்பர் தான். நீங்க கூட அவருக்கு அவரோட கான்வர்சேஷன்லாம் பண்ணியிருந்தீங்க. அ அவரு ஒரு பதிவு போடுறாரு. அதாவது தியேட்டர்ல வந்து இந்த பாப்கார்னு இந்த மாரியான ஸ்நாக்ஸு, இந்த சிற்றுண்டிகள்லாம் சாப்பிடுறத தவிர்க்கணும். அது உடலுக்கு கேடு. குறிப்பா லிவருக்கு அது ரொம்ப கேடு அப்படின்னு சொல்லி. அ அதை எதிர்த்து இன்னொரு மருத்துவர் வந்து இன்னொரு பதிவும் போடுறாரு. இந்த மாரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பொதுவா இந்த மாரியான சிற்றுண்டிகள்ல சீஸ் அதிகமா இருக்கு, சாஸ் போடுறோம், பிரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வை. இதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப தீங்கானது. கேன்சர் வரும், அது வரும், இது வரும் அப்படின்னு வலைதளங்கள்ல சிலர் பேசுறதும் உண்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்ப அவங்க என்ன அ அவதாரத்திலேருந்து பேசுறாங்க. எந்த ஐடென்டிட்டிய வச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்கன்றத வச்சு தான், அவங்க சொல்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணுன்றது இருக்கு. இப்ப டாக்டர், டாக்டர் ரோல்லேருந்தே பேசும்போது, அப்ப அதுக்குண்டான மரியாதை வேற. டாக்டர் ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா இருக்காரு. இந்த டிஜிட்டலா ஒரு ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றது தான் ஹை பிரையாரிட்டி அப்டின்னா, அப்போ டிஜிட்டல் கன்டென்ட் ப்ரொவைடரா தான் அவர நம்ம பார்க்கணுமே தவிர, அவர் சொல்றது டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்க முடியாது. இப்ப என்ன இல்ல இப்ப எல்லா நடக்குதுன்னா டாக்டர்ஸுமே அவங்களுக்கான பேஜஸ் இருக்கு. அவங்க ஹெல்த் இஷ்யூஸ பத்தி பேசுறாங்க. பிராக்டிஸ் பண்ற அதுதான் டாக்டர்ஸ் அதுல ஆ. ஒரு ஃபைனர் டிஃபரன்ஸ் என்னன்னா சார், டாக்டர் அப்படின்ற அந்த சொல்லோட அர்த்தமே வந்து டீச்சர்ன்னு தான் அர்த்தம். அதனால தான் பிஹெச்டி படிக்கும்போது டாக்டரேட் வாங்குனாங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்க கல்லூரியில சொல்லிக் குடுக்கறதுக்கான தகுதிய அவங்க அடையறாங்க. அப்ப டாக்டர்ன்றது மெடிக்கல் டாக்டர் கிடையாது. டாக்டர்ன்றது கல்ச்சரலி ஒரிஜினல் கிரீக் வேர்ட்ல தே ஆர் அ டீச்சர். மெடிக்கல் டாக்டர் வேற, ரெகுலர் டாக்டர் வேற. அப்போ பொதுவாவே ஒரு ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்லேருந்தே அவங்க சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஜூனியருக்கு சொல்லி தரணும், அடுத்த பேட்சுக்கு சொல்லி தரணும், பேஷண்ட்ஸுக்கு எப்ப பார்த்தாலும் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப எஜுகேஷன் பண்றதுன்றது எங்களோட மெடிக்கல் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே எங்களோட வேலைன்றதுனால, எல்லா டாக்டர்ஸும் எல்லா டைமும் யாருக்காவது எஜுகேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அது எப்படி பண்றோம்? எந்த அணுகுமுறையில பண்றோம்? எந்த தோரணையிலேருந்து பண்றோம்? என்ன இன்டென்ஷனோட என்ன அணுகுமுறை, இல்ல என்ன உள்நோக்கத்தோட பண்றோன்றது இருக்கு. என்னோட உள்நோக்கம் உங்களுக்கு சொல்லி தர்றது, உங்க வாழ்க்கைய பாதுகாக்கிறது, உங்க ஆரோக்கியத்தை பேணுவது தான் என் நோக்கம்னா, அப்ப நான் டாக்டர் ரோல்லேருந்து அத நான் செய்றேன். நான் வீடியோ போடணும். இந்த வீடியோ நெறைய போணும். இந்த வீடியோனால எனக்கு கிளை வருமானம் வரணும். அப்படின்றது என்னோட நோக்கமா இருந்தா, அப்ப நான் டாக்டர் அணுகுமுறையிலேருந்து அத செய்யல. கன்டென்ட் கிரியேட்டர் அணுகுமுறையிலேருந்து தான் நான் செய்றேன். அப்போ ஒரே ஆளு 2 அணுகுமுறையோட செய்ய முடியும். 2 மெர்ஜ் பண்ணி கூட செய்ய முடியும். அப்போ வெறுமனே டாக்டர்ன்ற அந்த ரோல்ல பேஷண்ட் எஜுகேஷன் பண்றவங்க ஒரு விதமான டாக்டர்ஸ். நான் கன்டென்ட் கிரியேட்டராவும் இருப்பேன், டாக்டராவும் இருப்பேன். 2த்தையும் பிளெண்ட் பண்ணி நான் அதனால வருமானம் எனக்கு வருது. அது எனக்கு வேணும். நான் அத செய்வேன்னு ஒரு சாய்ஸ் அந்தந்த டாக்டரோடையது தான். அப்ப இந்த 2 பேர் சொல்றதுல நாங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இப்ப நான் யார் சொல்றத கேட்பேன்னா, வெறுமனே டாக்டர் வேலை செய்றாரு இல்லையா? டெய்லி ஹாஸ்பிட்டல்ல போய் பேஷண்ட்ட பார்த்து, அந்த பேஷண்ட்ட பார்த்து அப்புறம் அதுலேருந்து வர அறிவ வைத்து அவர் நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாருன்னா, அவர் சொல்றத தான் நான் ஹை வேல்யூ குடுப்பேனே தவிர, கன்டென்ட் கிரியேட்டர் டாக்டர் சொல்றதுக்கு நான் ஹை வேல்யூ குடுக்க மாட்டேன். இல்ல இப்ப நம்மளும் பேசுறோம். YouTubeல தான் நம்மளும் பேசுறோம். அ இப்ப வருமானம் ஈட்டுவதற்காக பேசல அப்டின்னாலும், இப்ப இது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்டின்னு சில சோசியல் ஆனா இஷ்யூஸ நான் பேசுறோம் இல்லையா? நான் மெடிக்கல் இஷ்யூஸ பத்தி பேசல பாருங்க. இத பாருங்க நான் நான் தான் மெடிக்கல் டாக்டர், நான் மைண்ட் டாக்டர் நான் சொல்றது டெய்லி மைண்ட பத்தி நான் ஒண்ணு பேசுவேன். நீங்க பாருங்க எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி அப்படிலாம் நான் சொல்லல. ஏன்னா சோசியலி, ஏன்னா பொலிட்டிகலி அத அப்டி நாங்க பேசுறோம். சொல்லக்கூடாது. மெடிக்கல் எத்திக்ஸ் படி நாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒரு டாக்டர் வந்து தன்னோட ஃபோன் நம்பர் போடக்கூடாது. தன்னை விளம்பரப்படுத்திக்க கூடாது. நான் அவைலபிளா இருக்கேன். என்ன வந்து கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து மாற்று மருத்துவர்கள் செய்வாங்க. நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு இந்த ஊர்ல இருப்பாரு. இந்த ஆமா, நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆமா, அன்னைக்கு ஆமா. அந்த ஊர்ல இருப்பாரு. அப்படின்றதெல்லாம் அவங்க டிவிலே அட்வர்டைஸ்மென்ட் போடுவாங்க. ஆமா, ஆமா, ஆனா ஆமா. ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் படிச்ச எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படி போடக்கூடாதுன்றது தான் எங்க எத்திக்ஸ். ஓகே. நாங்க அப்படி செய்யவே எத்திக்ஸ் தான். எத்திக்ஸ். எத்திக்ஸ் தான். எத்திக்ஸ். மெடிக்கல் கவுன்சில்ல இருக்கிற சட்டம் அது. ம். நாங்க அத செய்யக்கூடாது. நம்பர் போடுறது, இங்க வந்து பாருங்க நான் இருக்கிறேன்னு சொல்றது, இதுலேருந்து இது மாரி மாற்று விதமான செயல்பாடுகள் செய்றது, மருத்துவ கழகம் அத அனுமதிக்கல. அப்போ அந்த எத்திக்ஸ ஃபாலோ பண்ற டாக்டருக்கு தான் ஹையர் ஸ்டாண்டர்ட். எத்திக்ஸ ஃபாலோ பண்ணாத டாக்டருக்கு எப்படி இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் அதே லெவல்ல நாங்க நடத்த முடியாது. யார் இந்த ரியல் எத்திக்ஸ ஃபாலோ பண்றாங்களோ, அந்த அறத்தை பேணுறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சமுதாயத்துல அதிக மரியாதை எப்பவுமே உண்டு. அப்போ இந்த 2 டாக்டர்ஸ்க்கும் ஏதாவது ஆர்கியூமென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, "என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா என்ன ஆயிடும்? எதுக்கு இத பெருசுப்படுத்துறீங்க? இப்படிலாம் அலார்மிஸ்ட்டா பண்ணாதீங்க.
இது ஒன்றும் பெரிய ஆபத்து இல்லை, எல்லாமே ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி நீங்கள் வீடியோ ஓடுறதுக்காக பயமுறுத்துறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த கேள்வியில் ஒரு சின்ன நியாயம் இருக்குது. எனக்கோ ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபேமிலி போய் ஒரு சினிமா சினிமா தேட்டருக்கு யாரும் போகிறதில்ல. ஏன்னா எல்லாரும் வீட்லேயே ஹோம் தியேட்டர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, வீட்லேயே பார்த்துக்கிறாங்க. வீட்லேயே பாப்கார்ன் கூட சேர்த்துக்கிறாங்க. பாப்கார்ன் அவங்க வீட்டில் டைரெக்டாக டெலிவரி எடுத்து அப்பயே சாப்பிட்டு எல்லாரும் வீட்டில் டிவி டைம் பண்ணுறாங்க. எனக்கோ ஒரு அதிசயமான ஒரு படம் வருது, அவதார் மாதிரி ஒரு படம் வருது. 3Dல மட்டும்தான் பார்க்கணும், தியேட்டரில் மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுன்றப்போ அது ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுது. அந்த திருவிழாவுக்கு ஓகே நம்ம இன்னைக்கு பாப்கார்ன் வாங்கிக்கலாம், இன்னைக்கு அதை சாப்பிட்டுக்கலாம் அண்ட் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் அவங்க ஷேர் பண்ணி அதை சாப்பிட்றாங்க. வருஷத்துக்கு 1 or 2 டைம்ஸ் தான் அப்படி ஒரு ஃபேமிலி தியேட்டருக்கு போவாங்க. அதை கூட அதை பார்த்தீங்களா அப்படி செய்துறாதீங்க, உங்கள் லிவர் டேமேஜ் ஆகிடும், இன்றைக்கே உங்களுக்கு கேன்சர் வாங்கி வந்து நாளைக்கே நீங்கள் செத்து போயிடுவீங்கன்ற மாதிரி சொல்கிறது வந்து அனாவசியமான ஒரு பிரச்சாரம் தான், ஒரு பயமுறுத்தல் பிரச்சாரம் தான். அது யார் செய்தாலும் இப்போ வாரம் படத்துக்கு போகிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அது மிகையானதாக இருக்கலாம். அவங்க வாரம் போய் வாரம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அறிவுரை பொருந்தும். ஆனால் எனக்கோ ஒரு நாள் போய் ஏதோ ஒரு ஒரு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு எண்ணி செலவு பண்ணி சந்தோஷத்தை கூட என்னால் அனுபவிக்க முடியலையே, அதை கூட நீங்கள் இப்படி சொல்லி மனசுக்கு எடுத்து விட்டுட்டீங்களேன்றதும் இருக்கு இல்லையா? அப்போ எது பெரிய உண்மையோ அந்த உண்மைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரோம். அப்போ ஒரு டாக்டர் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் ஆகும்போது அதில் இருக்க ரிஸ்க் அதுதான். இப்போ கண்டென்ட் கிரியேஷனில் ஒரு டாக்டரோ இல்லை யாரோ ஒரு நபர் போகும்பொழுது அவங்களோட மெயின் அணுகுமுறையே இந்த வீடியோ விற்குமா, இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்களா, இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தா தான் நமக்கான வருமானம் வரும்ன்றதுனால எந்த எந்த டாப்பிக்கை எப்படி சொன்னால் ரீச் ஆகுன்றது ஆல்காரிதம் டிசைன் எப்படி ஆயிருக்குன்னா, நம்மளோட ப்ரைமீவல் இன்ஸ்டிங் இருக்குல்ல, ஒன்று ஃபியர் தூண்டணும், இல்லை ஆங்கரை தூண்டணும், நமக்குள்ள ஒரு மிருகத்தை தூண்டணும். அப்போ இந்த மத ரீதியான விஷயங்களை அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டுது, அவன் உனக்கு எதிரி அவனை கொண்டுடுன்னு சொல்கிறது ஃபியரை தூண்டுறது, ஆங்கரை தூண்டுறது. அதே மாதிரி இப்போ மெடிக்கல் சயின்ஸையும் நீங்கள் அப்யூஸ் பண்ண முடியும், உங்கள் ஃபியரை தூண்ட முடியும். இதை பார்த்தீங்களா இப்படி நீங்கள் செய்யலைன்னா உங்களுக்கு இந்த நோய் வந்துடும், இப்படி நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் இப்படி ஆகிடுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்குது சொல்லிட்டாரு, அதை பற்றி இன்னும் 10 வீடியோ பார்த்துருவோம், அதில் இருக்க மொத்த வீடியோவும் பார்த்து முடிச்சிருவீங்க. வீடியோ பார்க்கறது அந்த வீடியோ ஷேர் பண்ணுறது இருக்குல்ல, ஃபேமிலி குரூப்ஸில் இப்படின்னு தான் இதை சாப்பிட்டா இப்படி ஆகிடுவான்னு ஷேர் பண்ணுறது. அப்போது இது நமக்கு தெரியும் தானே, மனித மனம்ன்றது இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு வேணும்னே அந்த பட்டனை நான் அமுக்கிறேன்னா அதுக்கு பேர் என்ன? எனக்கு சேல்ஸ் ஆகும். எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் டிப்ரெஷன் வந்துடும், எல்லாருக்கும் ஆங்ஸைட்டி வந்துடும், எல்லாருக்கும் ஸ்கிசோஃப்ரெனியா வந்துடும் சொன்னால் அந்த வீடியோ நல்லா தான் போகும். இல்லை அப்போ அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று. இப்போ ஃபுட்டில் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை பேசுறது, ஹெல்த் கான்ஷியஸ் பற்றி பேசுறதுன்றலாம் அவசியமாக இருக்குல்ல. அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது சார், எல்லாத்துக்கும் ஒரு நிர்ணயம் இருக்குது. அளவு இருந்து வாழாதான் வாழ்க்கைன்னு திருக்குறளே இருக்குல்ல, அது அளவு தெரிஞ்சவங்க தானே நம்ம எல்லாருமே. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு டோசிங் இருக்குது, அது அணுகுமுறை இருக்குது, அது உள்நோக்கம் இருக்குது. அதை பொறுத்து அது ஃபிட் ஆயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட், நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம், அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், அதுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்குறோம். பட் அளவு மாறுது, அணுகுமுறை மாறுது, உள்நோக்கம் மாறுதுன்னா அதை கவனிக்க தவறிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள். இன்னொன்று பிஸ்னஸ் ரீதியாக இப்போ பெரிய நிறுவனங்களும் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல. இப்போ அந்த பீட்சா அந்த சீஸோடு பிரிக்கிற அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அது சாப்பிடணும் போல் ஆசை வரும். அப்போ அந்த மாதிரி மக்களை டார்கெட் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த எச்சரிக்கையை நம்ம எப்படி சொல்கிறது? ஸோ இப்போ இந்த பீட்சாவை பார்த்து அடல்ட்ஸுக்கு சாப்பிடணும்னு ஆசை வராது சார். அடல்ட்ஸுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க சின்ன குழந்தையில என்ன சாப்பிட்டாங்களோ, இட்லியும் மிளகா பொடியும் சாப்பிட்டவங்களுக்கு இட்லி மிளகா பொடி தான் எப்பவுமே பிடிக்கும். அப்போ பீட்சாவை பார்த்து ஆசைப்படுறது குழந்தையாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ குழந்தைகளுக்காக போடப்படுறது இல்லைல்ல, இது அடல்ட்டுக்கு தானே போடப்படுது. அப்போ அடல்ட் வந்து இதை பார்த்துட்டு உனக்கு பீட்சா வாங்கி தர மாட்டேன்னு தான் சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த குழந்தைக்கு இதை பற்றி வீடியோ இருக்குதும் தெரியாது, இந்த குழந்தை அந்த வீடியோ கன்சியூமும் பண்ணியிருக்காது, யாருக்கு போய் சேரணுமோ இது போய் சேரல. அப்போ சைல்ட் ஃப்ரெண்ட்லி அதை பாருங்கள், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உலகத்தில் இருக்குது, ஆனால் நமக்கு நல்லது இல்லை, நம்ம நோ தான் சொல்லணும் அப்படின்னு சைல்ட் ஃப்ரெண்ட்லி வீடியோ போட்டால் அதை நம்ம ரசிக்கலாம், பாராட்டலாம், மெச்சிக்கலாம். பட் இது ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனுக்கு இந்த அலாமிஸ்ட் டெண்டன்சியோடு இருக்குன்றது அந்த லிவர் டாக்டர் சொல்லியிருக்காரு. அது உண்மையாக இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவும் இருக்குது. ஃபைனலி டு சே இட் சார், இப்போ 2 டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா யார் டெய்லி போய் ஹாஸ்பிட்டலில் போய் லோல் பண்ணி லொங்கழிஞ்சு டெய்லி ரியல் பேஷண்ட்ஸை பார்த்து ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்து இன்னைக்கு இதான் நான் பார்த்தேன், இதுலேருந்து நான் இதை சொல்கிறேன்னு சொல்கிற டாக்டர் சொல்கிற வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் அதிகமான வேல்யூ கொடுக்குறோம். வெறுமனே வீடியோ போட்டு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேஷண்ட் பார்த்தேன், இப்போ அதை வச்சு நான் ஓட்டினே இருப்பேன், வீடியோ போட்டுனே இருப்பேன்னு சொல்கிற டாக்டர் ரெலவெண்ட் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும்.
நீங்கள் இன்னைக்கு பேஷண்ட் பார்க்கல, இப்போ நடக்கல, லேட்டஸ்ட் அட்வான்ஸ் இல்லைல்ல, அதுக்கு நாங்கள் வேல்யூ கொடுக்க மாட்டோன்றது தான் மருத்துவர்களாக எங்களுக்கு இருக்கிற ஒரு தன்மை. நாங்கள் இப்படி தான் ரேட் பண்ணுறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ரெலவெண்ட்டாக இருக்கிற டாக்டர், கரண்ட் ஆக்டிவிட்டியில் இருக்கிற டாக்டர் சொல்கிறதுக்கு ஹையர் வேல்யூ. ஸோ மக்களுக்கு இது தெரியாது. மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, இது தமாஷா இருக்கா, என்ன மாதிரி அவங்க இருக்கிறாங்களா, எனக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களா, கொஞ்சம் பீப்புள் ப்ளீஸிங் பண்ணுறாங்களா, அப்போ அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவராக பேசுகிறாரு, கொஞ்சம் திமிராக பேசுகிறாரு அவர் சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்கே உண்மை இருக்கோ அங்கே கொஞ்சம் திமிர் இருக்கும். ஏன் நான் பீப்புள் ப்ளீஸ் பண்ணணும்? ஏன்னா நான் உண்மையை தானே சொல்கிறேன். நான் எதுக்கு பீப்புள் ப்ளீஸ் பண்ணணும்னு ஆட்டிடியூட் இருக்கும்ல. அது அது ஒரு தம்ஸ் ரூல். அதை வச்சு நம்ம யார் கரெக்டாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம்.